பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தரே என் துணை. ஆமென். உலகத்துல நம்ம கூட துணையா வருவதற்கு அநேக உறவுகள் உண்டு. உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள், தாய், தகப்பன் என்று அநேக உறவுகள் நமக்கு துணையா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யார் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் உனக்கு துணையா, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உன்னை நடத்துறதுக்கு, உன் வாழ்க்கையை லிஃப்ட் அப் பண்றதுக்கு, உனக்கு ஆலோசனை தன்றதுக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம தேவனாய் இருக்கிற கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் சொல்றாரு, பயப்படாதே, உன்னை படைச்ச, உன்னை உருவாக்குன, உன்னை நடத்துகிற, உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த நான் சொல்றேன், நீ பயப்படாத. உன் வாழ்க்கைக்கு எல்லா பயத்தையும் நீக்கி போடு. யாருமே எனக்கு துணை இல்லைன்னு சொல்லி நீ ஏங்கி நிக்காத, பயப்படாத. ஏன்னா உன் வலது கையை பிடித்து, அவர் நமக்கு பயத்தை நீங்க முடியாத அவன் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்காருங்க. வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்க கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன் உங்களுக்கு துணையாவே வருவாருங்க. உங்க நிழலா இருந்து உங்களை பாதுகாப்பார், உங்க தேவையெல்லாம் சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்து அரவணைத்து உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் பரத்திலிருந்து கொடுத்து பயன்படுத்துவாரு. செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்க கரத்தை அவர்கிட்ட கொடுத்து நடத்துங்க. நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் கூட துணையா இருக்கான்னு சொல்லி தைரியமா இருங்க. அவரே உங்களுக்கு துணை. கர்த்தர் எப்போதும் முன்பாக வைத்திருக்கேன்னு சொல்லிருக்காரு இல்லையா? கர்த்தர் என் பட்சத்திற்கான பயப்படின் மனுஷனுக்கு என்ன செய்வான்னு வசனம் இருக்கு. கர்த்தர் உங்களோடு இருந்தாருன்னா, உங்களுக்கு துணையா இருந்தாருன்னா, நீ எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின உங்கள் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, உன் வலது கையை பிடிச்சு உன்னை கரம் பிடிச்சு நடத்துகிற தேவன் நான் சொல்றேன், நான் உனக்கு துணை. கர்த்தரே உனக்கு துணையா இருப்பான்னு சொல்லி இறங்கி வராருங்க. இனிமே எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்காரு. உங்க துணையா இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.